வணக்கம். இந்த வீடியோவில் blend vertex எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது செப்பரேட் கமாண்டோ இல்லை செப்பரேட் ஃபீச்சரே கிடையாது. இது வந்து பிளெண்டில் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் தான். இதை நான் வந்து பிளெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு அங்கே கிளாரிட்டி கம்மியாக இருக்கும், அங்கே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால இதை நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் கிரிட்டிக்கலான பிளேஸ்லாம் வந்து இந்த வெர்டெக்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் Creo ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸசைஸ்லாம் நீங்கள் நேம்லாம் கொடுத்துக்குங்க. நான் வந்து யூஸ் டிஃபால்ட் எடுத்து விட்டுட்டு MMNS பார்ட் சாலிட், இது ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க, இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஸோ MMNS பார்ட் சாலிட். ஸோ டேட்டம்ஸ் ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த பிளெண்டு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக இதுக்கு முன்னாடி பார்த்த பிளெண்டே தான். பிளெண்டில் வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு பிளெண்டுனா தெரியும். ஜஸ்ட் நான் வந்து ஒரு பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு போகிறேன். போயிட்டு ஸ்கெட்சு வியூ. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர் சம்திங். ஸோ 200, இதுவும் 200க்கு ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஸோ இப்போ அடுத்தது வந்துட்டு இங்கிருந்து ஒரு பிளேன் நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த பிளேனோட டிஸ்டன்ஸ் ஓகே 500 டிஃபால்ட்டாக வந்துருக்கு. நான் அதே 500 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் லைன் போயிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் அண்ட் தென் இதோட மிடில் இது வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு நான் பிளெண்டு பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ இங்கே வந்து 4 கார்னர் இருக்குது, இங்கே வந்து 3 கார்னர் தான் இருக்குது. ஸோ அப்போ 4 வந்து 3ஓட மெர்ஜ் ஆகணும். ஸோ அப்போ இந்த 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 எட்ஜ் வந்து எனக்கு வந்து இந்த கார்னர் இந்த கார்னருக்கு போகணும், இந்த கார்னர் இந்த கார்னருக்கு போகணும், இந்த 2 கார்னரும் ஒரே இடத்துல வந்து மெர்ஜ் ஆகணும். ஸோ அப்போ இது நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சர்க்கிள் ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயரையும் சர்க்கிளையும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா சர்க்கிளில் வந்து டிவைட் என்டிட்டி யூஸ் பண்ணிவிட்டு 4 இடத்துல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 செப்பரேட் என்டிட்டியாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 4 கார்னர் வந்து மேட்ச் ஆகிரும். பட் இங்கே என்ன பண்ணுறது? இங்கே நம்ம வந்து மேபி நான் இந்த கார்னரை நான் வந்து பண்ணேன் அப்படின்னா ஸோ ஒன்று வந்துட்டு இதோட ஜாயின் ஆகிரும், ரெண்டாவது வந்து இதோட ஜாயின் ஆகும். ஸோ எனக்கு ப்ரொஃபைல் வந்து ஒரு குட் லுக் கிடைக்காது. எனக்கு ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல ஜாயின் ஆகணும். ஸோ அதுக்கு தான் இந்த வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. நான் நார்மலாக எப்பவும் போல் வந்து பிளெண்டு போயிடுறேன். பிளெண்டு போயிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன். ஸோ நான் வந்து செலக்டட் செக்ஷன் போகணும். ஓகே கேன் ஐ கோ டு கேன்சல் ஆர் நோ நீட் டு கேன்சல் கூட பண்ண வேண்டியதில்லை. நம்ம செக்ஷனில் போய்ட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு செலக்டட் செக்ஷன் போய்ட்டு எஸ். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஒன். ஸோ இன்செட், இது வந்து நெக்ஸ்ட் ஒன். இப்போ இன்செட் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ வந்து பாயிண்ட் வரல, இப்போ எனக்கு க்ரியேட் ஆகாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Creo சாஃப்ட்வேர் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்துட்டு பிளெண்டு போய்க்கிறேன். பிளெண்டு போயிட்டு செக்ஷனில் போயிட்டு நான் வந்து ஸ்கெட்சட் செக்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருக்கிற இந்த பிளேனை நான் சூஸ் பண்ணுறேன். இந்த சென்டரில் இருக்கிற இந்த பிளேன் செக்ஷனில் போயிட்டு டிஃபைனில் போயிட்டு இந்த சென்டரில் இருக்கிற இந்த பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸோ ஸ்கெட்சில் போயிட்டு ஒரு சின்ன ஸ்கொயர் எடுத்துகிட்டு இங்கே நான் ஸ்கொயர் ட்ரா பண்ணுறேன். இந்த ஸ்கொயரோட வேல்யூ வந்து 200 கொடுக்குறேன். அதே மாதிரி இதுவும் வந்து 200. ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த பாயிண்ட் அகெயின் செக்ஷன் போகிறேன். டிஸ்டன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு இதுக்கும் ஒரு 250 கொடுக்குறேன், இல்லை ஒரு 500 கொடுக்குறேன். ஓகே இப்போ அகெயின் ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ. இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு வந்து அந்த பேக் எண்டில் ஸ்கொயர் வந்துருச்சு. இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறேன். அதே லென்த்து, பட் இங்கே சென்டர்லேருந்து இது வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பாருங்கள். ஸோ பின்னாடி ட்ரா பண்ண இந்த ஸ்கொயரில் வந்து 4 கார்னர்ஸ் இருக்குது. பட் இங்கே நான் ட்ரா பண்ண இந்த ட்ரையாங்கிளில் 3 கார்னர்ஸ் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் 4 கார்னர் இருக்குது. ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருந்திருப்போம். அந்த சர்க்கிளை வந்து 4 கார்னர் க்ரியேட் பண்ணுறதுக்கு டிவைட் என்டிட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு 4 பாயிண்டில் நம்ம கிளிக் பண்ணி 4 கார்னர் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கொயரை வந்து சர்க்கிளில் மெர்ஜ் ஆகிரும். பட் இங்கே நம்ம வந்து அப்படி பண்ணலாம், அதுவும் அப்படி பண்ணியும் பண்ணலாம். பட் அப்படி பண்ணோம் என்ன ஆகும் அப்படின்னா மேபி நம்ம இந்த இடத்துல ஒன்று
கார்னர் க்ரியேட் பண்ணுவோம், இங்கேயோ க்ரியேட் பண்ணுவோம், ஒரு இடத்துல பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இதோட கனெக்ட் ஆகிரும், ப்ராப்ளம் இல்லை. இந்த பாயிண்ட் வந்து இதோட கனெக்ட் ஆகிரும், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. இந்த டாப் வந்துட்டு மிடில் இருக்கிறது இங்கே கனெக்ட் ஆகும், இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது இந்த எட்ஜில் வந்து நம்ம எங்கே கடைசியாக க்ரியேட் பண்ணுமோ அங்கே கனெக்ட் ஆகும். அப்போ நமக்கு வந்து ஒரு கோயின்சிடன்ஸ் கிடைக்காது, ஒரு நல்லா இருக்காது, ஒரு பார்க்குறதுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ அப்போ இதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பிளண்ட் வெர்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிளண்ட் வெர்டெக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 வெர்டெக்ஸ் க்ரியேட் ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த கார்னர் இதோட மெர்ஜ் ஆயிரும், இந்த கார்னர் இதோட மெர்ஜ் ஆயிரும், இங்கே 2 கார்னர் இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 கார்னருமே வந்து இதோட மெர்ஜ் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் ஓகே கொடுத்தே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஓகே கொடுத்துட்டேன், இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து வெர்டெக்ஸ். இந்த வெர்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைஸ் இருக்கிற ஸ்கெச்சஸ் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே இது மாதிரி நம்ம பிளண்டில் வெர்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது வந்து 4 வந்து 3யோட மெர்ஜ் ஆனது பார்த்தோம். இதே மாதிரி 5 வந்து 4ஓட மெர்ஜ் ஆகணும் அப்படின்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணி வெர்டெக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இதோட மெர்ஜ் ஆகிரும். ஸோ நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து இண்டஸ்ட்ரீஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரியான கிரிட்டிக்கல் ட்ராயிங்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது. இது மாதிரியான சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு எஃபெக்டிவ் டிசைனராக உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ் அப்படிங்கிறது பேசிக்காக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், அது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. பட் கிரிட்டிக்கல் பிளேசஸில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ராயிங் இருக்குது அப்படின்னா அந்த ட்ராயிங் எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் இப்போவே ஒரு ட்ராயிங் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ட்ராயிங்கை என்னென்ன ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். இப்போ நீங்கள் வீட்டில் டிவி பார்த்துட்ருக்கீங்க, டிவி பார்க்கலைங்க, அந்த ரிமோட் கையில் இருக்குது, அந்த ரிமோட்டில் இருக்க பட்டன்ஸ்லாம் என்னென்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம், எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணலாமா, ரிவால்வ் யூஸ் பண்ணலாமா, ரிவால்வ் யூஸ் பண்ணும்போது எலிப்ஸ் யூஸ் பண்ணலாமா. ஸோ இது மாதிரி நம்ம திங்க் பண்ணும்போது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது இண்டஸ்ட்ரி காம்பனண்ட் கொடுக்கும்போது அது வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வெர்டெக்ஸ் பிளெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னதை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிக்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.